வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ் சிலபஸ் அலகு 1 இலக்கணம் 25 கேள்விகள். ஸோ இலக்கணத்திலேருந்து எக்ஸாக்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 25 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இலக்கணத்துக்கான அடிப்படை நாம் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ எழுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஒளிய, அதாவது நம்மளுடைய எண்ணங்களை ஒருத்தங்களுக்கு நம்ம தெரிவிக்கக்கூடிய சைகை, சிக்னல்ஸ், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மொழி அப்படிங்கிறோம். அப்போ அது வெறும் வாயு மொழியாகவே நின்று விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுத்து வடிவில் அமைக்கப்பட்டது தான். அப்போ அந்த எழுத்து எழுதும்போது நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு கொடுத்துருக்குறாங்க. அதை தான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இலக்கணத்தில் மாத்திரை என்பது எழுத்துக்களின் ஒளியின் அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மாத்திரை என்பது ஒரு சிறிய ஒளி அளவு, அதாவது நம்ம கண் சிமிட்டுறோம் இல்லையா, அதை கண் சிமிட்டுற நேரம் அல்லது சொடக்கு போடக்கூடிய நேரம், அதுதான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாத்திரை அளவு ஒவ்வொரு எழுத்தை பொறுத்து மாறுபடுகிறது. மெய்யெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரை மாத்திரை, உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மாத்திரை. அது உயிரெழுத்தில் நமக்கு குறில் எழுத்து இருக்குது, நெடில் எழுத்து இருக்குது. அப்போ அந்த உயிரெழுத்து குறில் எழுத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மாத்திரை, அதே உயிரெழுத்து நெடில் எழுத்தாக இருந்துச்சுன்னா இரு மாத்திரை. இப்போ ஆன் சொல்லி பாருங்கள், ஆன் சொன்னால் உச்சரிப்பு கம்மி, அழுத்தம் கம்மி இல்லையா? ஸோ ஒரு மாத்திரை. அதே இது ஆ அப்படின்னு சொல்லி போகும்போது நமக்கு அது நெடில் எழுத்து, இரு மாத்திரை. ஒளியோட அளவு, இந்த அளவை பொறுத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாத்திரை அப்படிங்கிறோம். ஒரு மாத்திரையா இரு மாத்திரையா அப்படிங்கிறது. அதே இது உயிர்மெய்யாக இருந்துச்சுன்னு சொன்னால், குறில் எழுத்தாக இருந்துச்சுன்னா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தாக இருந்தனா இரு மாத்திரை. ஸோ அப்போ அதிகபட்சமாகவே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரு மாத்திரை தான். ஆனால் இயல்பான முறையை தாண்டியும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில இடத்துல உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு புலவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த அளவை தாண்டி ஒழிக்கக்கூடிய அளவை அளபெடை என்று சொல்கிறோம். அப்போ அளபெடுத்து வருவது, நீண்டு ஒழிக்கக்கூடிய அந்த ஒளியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அளபெடை, சரிங்களா? ஸோ எண் அப்படின்னா என்ன நம்ம பார்க்குறோம். இன்னும் இதில் மாத்திரை முடிஞ்சு போகலாம், நிறைய இருக்குது, கண்டினியூட்டி வி கேன் ஸ்டடி. ஸோ எண் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கிலீஷில் சிங்குலர் ப்ளூரல், அது மாதிரி ஒருமை பன்மை அப்படின்ட்டு எண் 2 வகைப்படும். அப்போ இந்த ஒன்றை மட்டும் நம்ம குறிப்பிடதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்ட இதுக்கு நாம் குறிப்பிடறதாக இருந்தால் அது பன்மை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எடுத்துக்காட்டாட்டு பூன்னு சொல்கிறோம், செம்பருத்தி பூ இல்லையா, ஒரே ஒரு பூவை சொன்னால் அது ஒருமை. அதே செம்பருத்தி மரத்தில் பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட பூக்களை சொல்கிறாரு, இது பூக்கள் இல்லையா, பன்மை. மாணவன் அப்படிங்கிறது ஒருமை, ஒரே ஒரு நபரை குறிப்பிட்டோம்னா மாணவன். வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா மாணவனையும் நாம் குறிப்பிடும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இது எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிழை திருத்தத்தில் இது எல்லாமே நமக்கு வரக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மாணவன் அப்படிங்கும்போது ஒருமை, மாணவர் அப்படிங்கிறது பன்மை. இந்த பெயர் ஒருமையில் இருந்தால் நல்லா பார்த்துக்கோங்க, பெயர் ஒருமையில் இருக்கு, மாணவன் அப்படின்னு ஒரு வாக்கியம் அமைது அப்படின்னா அவன் அந்த வாக்கியம் முடியக்கூடிய வினை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒருமையிலே இருக்கும். மாணவன் அப்படின்னு வந்தால் அந்த வினை, அவன் செய்கின்ற வினை, படித்தான், எழுதினான் அப்படின்னு சொல்லி நிறைய என்ன வினை இருக்கோ அது எப்படி தான் இருக்க வேணும், ஒருமையில் தான் இருக்க வேண்டும். இவ்வாறு எடுத்துக்காட்டாட்டு திருடன் பிடிபட்டான், திருடன் பிடிபட்டான். இதே இது பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடியும் பன்மையிலே இருக்க வேண்டும். இப்போ நிறைய ஒரே ஒரு திருடன்னா முடிஞ்சு போச்சு, பிடிபட்டான், அது சரி. அதே 2-3 பேர்
என்ன பண்ணியிருக்காங்க, திருட வந்திருக்கிறாங்க. அப்போ அதை நாம் இப்போ இதில் நம்ம பார்க்குற மாதிரி வினை வந்து என்ன, பிடிபட்டாச்சு. ஆனால் அங்கே பிடிப்பட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஒருமை. பிடிப்பட்டனர் இது பன்மையில் இருக்குது. அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம், திருட. இங்கே நமக்கு பார்க்கும்போது எது மாறுது அப்படின்னா பெயர் மாறுது. பெயர் எப்படி இருக்குது, திருடர் அப்படின்னு இருக்குது. பெயர் திருடர், பிடிப்பட்டனர். அதே மாதிரி இடம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா தன்மை, அதாவது நான், முன்னிலை நீ நீங்கள், படற்கை அவன் அவர்கள் இல்லையா. இது 3 இடம். நான் அவன் வீட்டுக்கு போனேன், நீ ஏன் வரவில்லை. இந்த சொல்ல யாரு சொல்றாங்களோ அவங்க என்ன சொல்றாங்க, நான் அவன் வீட்டுக்கு போனேன், நீ ஏன் வரவில்லை. இந்த நான்கிறது யாரு பேசப்படக்கூடிய பொருளாக இருக்கிறாரோ அவர் நான், தன்மை. முன்னிலை யார்கிட்ட சொல்கிறாங்களோ அதுதான் முன்னிலை, நீ. அந்த அவன் அது சில நேரங்களில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா அவளாக இருக்கலாம், இல்லை அதுவாக இருக்கலாம். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், படற்கை அப்படிங்கிறோம். பன்மையில் வரும்போது இந்த நாங்கள் எப்படி இருக்கும், நாங்கள். பன்மையில் நாங்கள் அப்படிங்கிறது தன்மை. அந்த நீ பன்மையாக இருந்துச்சுன்னா என்னவா மாறுது, நீங்களாக மாறுது. அந்த அவன் அவள் அது அது எல்லாமே எப்படி மாறுது அப்படின்னா அவர்கள் அவை. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் பலவின் பல குறிப்பிடுறாது. அது என்னவா மாறுது அப்படின்னா அவை அப்படின்னு மாறுது. அப்போ தன்மை அப்படின்னு சொன்னால் அது தன்னை குறிப்பது. முன்னிலை அப்படிங்கிறது முன்னால் இருப்பவரை குறிக்கக்கூடியது. இந்த படற்கை என்பது தன்மை முன்னிலை அல்லாத மற்றவரை குறிப்பிடுவது. அங்கே பேசக்கூடக்கூடிய நபரையும் கேட்கக்கூடிய நபரையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயத்த நாம் என்ன சொல்கிறோம், படற்கை அப்படிங்கிறோம். அப்போ ஒவ்வொரு இடமும் அதற்கேற்ற வினை முடியை பெறுதல் வேண்டும். அப்போ தன்மையில் வந்துச்சுன்னா தன்மையில் தான் முடிக்கணும், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பன்மையில் வந்துச்சுன்னா பன்மையில் தான் நாம் வந்து முடிக்கணும். இதற்கான எடுத்துக்காட்டுகள் இருக்கு, முடிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அகரவரிசை. அகரவரிசை எப்படின்னா நமக்கு ஒரு வாக்கியம் கொடுத்து அதில் உள்ள வாக்கியம் வந்து சரியான அகரவரிசையில் தான் பொருந்திருக்கிறதா அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க. இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா உயிரெழுத்து வரிசையில் நமக்கு இருக்கணும். ஆளை ஆரம்பித்து அவ்வளோ முடிகிற மாதிரி அந்த மெய்யெழுத்துக்கள் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் க கொடுத்துருக்குறாங்க. அப்போ க, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ என உயிர் மெய்யெழுத்து வரிசை வரும். இப்போ இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சிறுவன், சாப்பாடு, செய்தி, சலிப்பு, சோளம் என்னும் சொற்கள் அகர வரிசையில் முதல்ல என்ன வரணும், சிறுவன் இருக்கு, சாப்பாடு இருக்கு, செய்தி இருக்கு, சலிப்பு இருக்கு, சோளம் இருக்கு. இந்த அகர வரிசையில் எழுத இருந்துச்சுன்னா நமக்கு முதல்ல என்ன வரணும் அப்படின்னா உயிரெழு. இது எல்லாமே உயிர்மை எழுத்து. அப்போ இந்த உயிர்மை எழுத்தில் நம்ம பார்க்குறோம், காங்யாச்சா பார்க்குறோம். அதில் வந்து நமக்கு ச தான் எல்லாத்துலேயுமே இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த ச இச்சு கூட்டல் அ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இச்சு கூட்டல் அ ச, அதுக்கு அடுத்ததான் என்ன இருக்குன்னு பார்க்குறோம், சி வருது இல்லையா. அப்போ சிறுவன், ஓகேவா, சாப்பாடு, செய்தி, சலிப்பு, சோளம் அப்படிங்கிறதுல நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்னது, ஆ வரணும் இல்லையா. அப்போ ஆ வரணுங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம், சலிப்பு. அப்புறம் இச்சு கூட்டல் ஆ, ஸோ சாப்பாடு. அடுத்து இச்சு கூட்டல் இ, சிறுவன். ஓகேவா. இதே மாதிரி வரிசை என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு அகர வரிசையில் மாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தா வரிசை சொற்கள் கீழே உள்ளன, அவற்றை என்ன பண்ணணும் அப்படின்னா அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இலக்கணம் வெறுமனம் படித்தா மட்டும் போதாது, பார்த்தா மட்டும் போதாது, கண்டிப்பாக பயிற்சி இருந்தால் மட்டும்தான் இலக்கணத்தில் நாம் முழு மதிப்பெண்கள் பெற முடியும். சரிங்களா.
நன்றி. 2வது பாட்டு நம்ம அடுத்து